அட் சம் பாயிண்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து பிபிடி பண்ணியிருப்போம், இல்லை டாக்குமெண்டேஷன் எழுதியிருப்போம், இல்லை ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்போம். இதில் நம்மளுக்கு என்ன கண்டென்ட் போடுறது யோசிக்கிறதே நம்மளுக்கு பெரிய தலைசுத்த வேலை. ஆனால் இதுக்கு மேலே நம்ம பிளாக் டயக்ராம் போட சொல்லுவாங்க. அந்த பிளாக் டயக்ராம் சும்மா போடக்கூடாது, கலர் கலராக போடணும், டீட்டெயில்டாக போடணும், எக்ஸ்பிளைன் பண்ணி பிரான்ச்சஸாக போடணும். சச்ச இட்ஸ் டூ மச் ஆஃப் ஒர்க். ஆனால் ஆஃப்டர் ஏஐ டெவலப்மெண்ட் நான் இப்போ பக்கமாக ஒரு டூல் கண்டுபிடிச்சேன். இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களால் ஜிபிடிகிட்ட பேசி உங்களால் அந்த பிளாக் டைமை வாங்க முடியும். அண்ட் மோரோவர் அந்த பிளாக் டைமை வாங்க மட்டும் இல்லாமல் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், கலர் மாற்ற முடியும், எடிட் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். அண்ட் பிடிஎஃப், ஜேபெக், பிடிஎஃப் எந்த இதில் வேணால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் யாரா வேணுங்க அப்படின்னா பார்க்கும்போது இதில் வந்து ஐகான்ஸ் உங்களால் பண்ண முடியும், டாக்குமெண்டேஷன் பண்ண முடியும். யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏஐ டூல் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ www.napkin.ai நம்ம இதுக்குள்ளே போய்க்கிறோம். இந்த நாப்கின்குள்ளே போனோடனே we are going to sign in. பட் கெட் நாப்கின் ஃப்ரீன்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இஃப் யூ ஃபர்ஸ்ட் டைம் யூஸர் நீங்கள் வந்து இதை சைன் அப் பண்ணிக்கலாம். பட் நான் இதுக்கு முன்னாடி சைன் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சைன் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டர் பிளான் இருக்குது, ப்ரொஃபஷனல் பிளான் இருக்குது, என்டர்பிரைஸ் பிளான் இருக்குது. இது எல்லாமே வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. அண்ட் நீங்கள் வந்து ஸ்டார்டர் பிளான்லேயே ஆரம்பிக்கலாம். யூ கேன் கிரியேட் அப் டு 3 napkins and access to all edit tools, limited orthographics codes. பட் இது இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் த ஸ்டார்டர். நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோ உங்களுக்கு இந்த ஸ்டார்டர் பிளான் ரொம்ப போதும். ஸோ நான் வந்து சைன் பண்ணிக்கிறேன். இந்த நாப்கின்ல வந்து உங்களுக்கு 2 விதமாக வந்து டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணலாம். ஒன்று ஜிபிடி மேலே அதுக்கிட்டே கண்டென்ட் கேட்டு அதை வச்சே நம்மளால் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். இன்னொன்று, நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், நான் ஆல்ரெடி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன்ப்பா, இந்த கண்டென்ட்டுக்கு எனக்கு பிளாக் டயக்ராம் வேணும் அப்படின்னா கூட அது பண்ணியிருக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஜிபிடிலேருந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படிடா நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டைட்டில்லேருந்தோ இல்லை வந்து ஒரு டாக்குமெண்ட்லேருந்தோ எப்படி வந்து நம்ம நாப்கின் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நியூ நாப்கின் டிராஃப்ட் வித் ஏஐ. தயவா என்ன பண்ணலாம்? ஸோ நான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆல்ரெடி இருக்கிற இதை எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்க போகிறேன். த பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் த ஹையரிங் இன்டர்வியூ. இன்டர்வியூலாம் ஞாபகம், நீங்கள் ஒரு செஷன்னா உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ பண்ணணும், உங்களுக்கு வந்து ஆன்சைட்டி இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, பசங்க கூட பேச வந்து தயக்கமாக இருக்குன்னா வி ஆர் பில்டிங் ஏ ஏஐ அண்ட் த லிங்க் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆல்ரெடி ஏ இஸ் ரைட்டிங் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரேட் ஆகி முடிச்சாச்சு. ஜென்ரேட் ஆகி முடித்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் அதுவே கொடுத்துருக்கு. இப்போ லட்சே வந்து இதுதான் என்னோட டைட்டில் அப்படின்னா ஐ கேன் கிரியேட் லோகோஸ். சரி, இந்த லோகோ இப்போ தான் கிரியேட் பண்ணால் நம்ம பக்கத்தில் வந்து ஹவர் பண்ணோன்னா இங்கே ஒரு சிம்பிள் காமிக்கும். ஸோ இது கிளிக் பண்ணால், இல்லை எனக்கு இது வேணாம், இது வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த சிம்பிளுக்கு போங்க, ஸ்பார்க் அப்படின்னு சொல்லி இதில் போய் ஹையரிங் அப்படின்னு சும்மா வந்து டைப் பண்ணுவோம். இல்லை இன்டர்வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லோகோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாப் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஜாப் இதை சூஸ் பண்ணிட்டு நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் இங்கே போட்டேன். இப்போ லட்சே எனக்கு வந்து ஒயிட் கலர் வேணாம், நம்ம வந்து வேறு கலர் போகலாம் அப்படின்னா இப்போது க்ரீன் கலர் போகலாம். அண்ட் லைட் இதில் இருக்க திக்னஸ் நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு போதும். சரி, இப்போது லோகோ நம்ம வந்து சின்னதாக வந்து ஒரு சின்ன ஐகான் ஜென்ரேட் பண்ணிட்டோம். பட் ஒரு பிளாக் டயக்ராமாக எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம். கிளிக் பண்ணிட்டு இந்த ஜென்ரேட் விஷுவல்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்மளை ஸ்கேன் பண்ணி என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத படித்து அதுக்கே நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் சார் இவ்வளோ இருக்குது பாருங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன விஷயம்னா ஸ்டைல்ஸ். நீங்கள் வந்து உள்ளே போய் வெரைட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வெரைட்டி மட்டும் கிடையாது, உள்ளே போய் வந்து வேறு வெரைட்டி உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். வாவ். ஸோ ஜென்ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களால் உள்ளே இருக்க ஃபாண்ட்டோட இது அண்ட் உங்களால் கலரு அண்ட் உங்களால் வந்து திக்னஸ் அண்ட் வாட் நாட், இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா வந்து இதை எடிட் பண்ணலாம். ஹலோ அப்படின்னு சொல்லி இல்லை வந்து இன்டாக் வியூ அப்படின்னு ஜென்ரேட் பண்ணிக்கேன். ஜென்ரேட் பண்ணிட்டு இதை நான் வந்து போல்டுலேயோ அப்போ வந்து இதை வந்து டெக்ஸ்ட்டோட சைஸையோ இல்லை வந்து ஃபாண்ட்டோட சைஸையோ இல்லை ஃபாண்ட்டோட ஃபேமிலியோ நான் மாற்றிக்கலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது,
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லேபிள் சும்மா லேபிள் இன் சென்ஸ் ஆஃப் கமெண்ட் ஏதாவது எழுதணும் பக்கத்தில் அப்படின்னா எழுதிக்கலாம். ஓபி ஆப்பர்ச்சுனிட்டி சும்மா. ஸோ யூ கேன் இதை வந்து எங்கே வேணால் நீங்கள் நவுத்தி வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களால் ஸ்கெட்ச் பண்ண முடியும். ஸோ யூ கேன் யூஸ் யுவர் ஐபேட், டேப், லேப்டாப், எனி திங். ஸோ இங்கே பாருங்களேன், நீங்கள் வந்து உதயதை மட்டும் கிடையாது. இப்போ நான் வந்து இதை வரைஞ்சிட்டு நல்லாவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டக்குன்னு வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து இது அப்படின்னு நான் வந்து காமிக்கணும்னா ஸோ இப்படி ஜென்ரேட் பண்ண சூப்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு நான் இமேஜஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்லோட். ஸோ சும்மா வச்சுருந்த இமேஜஸ். ஸோ அதை நான் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ வில் புட் திஸ் சம்வேர். ஸோ முக்கியமாக எனக்கு இந்த பிபிடியில் போடணும்பா, எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டேன், பட் இது பிபிடிலேயே நான் டாக்குமெண்ட்லேயே போடணும். அது எப்படி போடணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் செலக்ட் ஆல். சும்மா ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பாக்ஸ் செலெக்ஷன் காமிக்கும். செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் டவுன்லோடில் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். டார்க் மோடோ இல்லை வந்து எனக்கு பேக்ரவுண்டே வேணாம், வெறும் டிரான்ஸ்பரண்ட் எந்த பேக்ரவுண்டில் வேணால் போட்டு அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா கூட இது பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இதை பிஎன்ஜி, எஸ்விஜி அண்ட் பிடிஎஃப்ஆ. எஸ்விஜினா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க, அதில் வந்து போடணும், ஒரு வெக்டாராக இமேஜாக போடணும் அப்படின்னா எஸ்விஜி யூஸ் பண்ணிக்கலாம். பிஎன்ஜியாக போடணும், ஒரு நம்ம டாக்குமெண்டேஷனில் போடுறோம் அப்படின்னா வந்து பிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா பிடிஎஃபாக வேணும், இதை எடுத்து நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை அனுப்ப போதேன்னா அப்படியே பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிஎன்ஜி டவுன்லோட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. வாவ். சரி, நம்ம வந்து இப்போது நாப்கின் ஜென்ரேட் பண்ணதை பார்த்தோம். இப்போ நம்ம இப்போது வந்து ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்லேருந்து எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூ நாப்கின், பிளாங்க் நாப்கின். ஸோ இப்படி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பிடிஎஃப்ல வந்து இட்ஸ் அ புக். இதை வந்து நான் காப்பி பண்ணி இந்த புக்கில் இருக்க ஒரு கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணி நாங்கள் வந்து இங்கே போட்டுட்டு ஸோ இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ஒரு டெக்ஸ்ட்டு. நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், அதை வந்து ஒரு பிளாக் டயக்ராம்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எப்பயும் போல் வந்து இஃப் கிளிக் திஸ், ஸோ அழகாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இது கான்டெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஜென்ரேட் பண்ணது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூனே ஒரு டோர் ஓப்பன் ஆகாத மாதிரி, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வெர்சல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிசைன் ஓரியன்டான சப்ஜெக்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து டிக் டீப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷுவல் ஜென்ரேட் ஆகுது. ஸோ சூப்பராக ஜென்ரேட் ஆகிருக்கு. அண்ட் நம்ம இதுலேயே வந்து ஸ்டைல்ஸ் போகலாம். வாவ். ஸோ இவ்வளோ அழகாக, இவ்வளோ ஃப்ரீயாக வேறு எந்த டூலுமே எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் இல்லை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை கொடுத்தே ஆகணும். கீழே இருக்க எங்களோட இன்டர்வியூ டூலை செக் பண்ணுங்கள். ஸோ ஷோ யுவர் சப்போர்ட். இதை வந்து வெறும் விஷுவல் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, பட் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கோ வந்து ஒரு யூடியூப் பார்க்குறீங்க, அந்த யூடியூப்பில் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணி யூ கேன் பேஸ்ட் திஸ் அண்ட் யூ கேன் ஜென்ரேட் விஷுவல்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ டஸ் பிபிடிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ். உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் இருக்கும், உங்களோட மினி ப்ராஜெக்ட் இருக்கும், உங்கள் பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி கெட் அ குட் நேம். திஸ் இஸ் சுபாஷ் சந்திர போஸ் சைனிங் ஆஃப். பை.